தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அவர் வரலாறு தெரியாத ஒரு பாவம். அவர் நாக் அவுட்டு வாக் அவுட்டு இந்த கதையெல்லாம் இதெல்லாம் அவருக்கு புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. 72 தேர்தல் வர வேண்டியது 71 தேர்தல் முன்னாடி வச்சாங்கிறது அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். முதல்ல வரலாறை படிக்க சொல்லுங்க, அவரை வரலாறு தெரியாச்சு சொல்லுங்க. இந்திரா காந்தியினுடைய பேரால ஜெயிக்கிறதுக்காக பங்களாதேஷ் யுத்தத்தை முடிகிறதுக்காக தேர்தலை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் வச்சது யாருங்கிறத கேட்க சொல்லுங்க. 80 யாரு வருக யாரு மகள்னு சொன்னதுன்னு கேட்க சொல்லுங்க. 96 ஐயா மூப்பனாரை என்னெல்லாம் பேசினாங்கிறதுல கேட்க சொல்லுங்க. 2004 அன்னை சோனியா காந்தி அவர்களை மருமகளே வருகன்னு சொல்லி யார் சொன்னாங்கிறத கேட்க சொல்லுங்க. வரலாறு இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நாக் அவுட்டு வாக் அவுட்டு அதெல்லாம் இந்த கதையெல்லாம் எங்களுக்கு டயலாக் ரைமிங் எங்களுக்கும் தெரியும். அதனால அவரை பொறுத்த மட்டும் வரலாறை கரெக்டாக படிச்சுட்டு வாங்க நண்பா அப்படிங்கிறத என்னுடைய டயலாக்கா இருக்கும். திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஒரு நீண்ட தெளிவான ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் இதுக்காக பேசினார் 3 நாளைக்கு முன்னாடி அதில் எங்களுடைய நிலை மிக தெளிவாக சொல்லியிருக்கோம். அது அவர் சொன்ன மொழியிலிருந்து ஏன் மொழிக்கு சொல்கிறேன்னா 90% மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. 100 நாள் வேலையை பேர் மாற்றக்கூடாது. இதற்கு எதிர்த்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தோம், போராடணும். அதுக்கப்புறம் சட்டத்தை போட்டாங்க. சரியா மாற்றிட்டாங்க, நம்பர் இருந்ததுனால மாற்றிட்டாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா 90% மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு, 10% மாநில அரசு கொடுக்க வேண்டியாருச்சு. இப்போ புது பேரில் வந்ததுனால 60% மத்திய அரசுக்கு குறைச்சிருச்சு, 30% மாநில அரசு தலையில் கட்டி விட்டுச்சு பில்ல. மோடிஜி 30% திரு விஜய் அவர்களுடைய தலையில் கட்டி விட்டார். 30% எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், 40% காசு கொடுக்கணும் நீங்கள் அப்படிங்கிறாரு. இது என்னன்றா தமிழ்நாட்டுக்கு 5000 கோடி ரூபா செலவு புதுசாக போகுது. சரி, இந்த திட்டத்தில் சேர வேணாம்னு நினச்சிங்கன்னா கிராமத்தில் நடக்கிற வேலை வாய்ப்பு வேலைகள் சின்ன கிராமத்தில் நாளை காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.